நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அருளும் அவன் புறத்திலிருந்து அதிகப்படியான நன்மைகளும் பரக்கத்தும் மன்னிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான மாதம் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அருளையும் மன்னிப்பையும் ஏராளமான கணக்கில்லாத நன்மைகளையும் மன்னிப்பையும் தரக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ்வின் அற்புத வேதம், இறுதி வேதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு அற்புத மாதம் ரமலான். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஃபல்யஸ்முஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், ரமலான் மாதம் அது எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறிவித்து காட்டக்கூடிய குர்ஆன் ரமலானில் தான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரமலானுடைய மாதம் அல் குர்ஆன் இறங்கிய ஒரு அற்புத மாதமாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா நம் மீது நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறார். நோன்பின் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்பு இருந்தவர்களின் மீது, உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கியதுவாறு உங்களின் மீதும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் நோன்பு நோற்பதின் மூலமாக இரையச்சம் உள்ளவர்களாக, இரையச்சம் உடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நாம் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு இரையச்சத்தை, தக்குவாவை நமக்கு தருகிறது. அல்லாஹு தஆலா இந்த நோன்புடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுகிறான். நாம் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கும் போது அல்லாஹ்வை பற்றிய பயம் நமக்கு ஏற்படுகிறது. உங்களில் எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தாரோ அவர் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்கட்டும். அவர் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நோன்பு மாதத்தை அடைந்து, ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு விடுவதற்கு யாருக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னால், நோயாளிகள், பயணத்தில் உள்ளவர்கள், பெண்களில் தொழுகை இல்லாத மாதவிடாய் ஏற்பட்டுள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பால் ஊட்டக்கூடிய குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்கள், இவர்களுக்கெல்லாம் நோன்பு மாதத்திலிருந்து விதிவிலக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ பயணத்தின் காரணமாக, நோயின் காரணமாக, பெண்களில் மாதவிடாய் காரணமாக, கர்ப்பம் காரணமாக, குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதின் காரணமாக நோன்பை விட்டவர்கள் மறுவருட ரமலான் வருவதற்குள் அவர்கள் விட்ட அந்த நோன்பை திரும்ப எடுத்து வைக்க வேண்டும், திரும்ப கலா செய்து அதை எடுத்து வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கட்டளையிடுகிறான். பெண்களுக்குள்ள சலுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலுகையை அறிவித்துவிட்டு விட்ட நோன்பை பெண்கள் மீண்டும் எடுத்து வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பு வைப்பதின் மூலமாக நமக்கு தரக்கூடிய நன்மைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நன்மை எப்படி என்று சொன்னால், நாம் செய்கிற எல்லா நல்லறங்களுக்கும், நாம் செய்கிற ஒரு நற்செயலுக்கு 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கிறது. ஆனால் நோன்பை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் வைக்கக்கூடிய நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு நற்கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ 10 மடங்குல இருந்து 700 மடங்கு வரைக்கும் மற்ற இபாதத்துகள், அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கிறது. ரமலானுடைய நோன்புக்கு மட்டும் கணக்கே இல்லாமல் நற்கூலியை வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுவதாகவே சொன்னார்கள், என் அடியான் வைக்கக்கூடிய நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு நற்கூலியை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், வ இதா ஜாஅ ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அப்போ ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம், சொர்க்கத்தின் வாசல்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான, கருணையான, நல்லடியார்களுக்காக, சாலிஹானவர்களுக்காக அல்லாஹ் படைத்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம்.
காஃபிர்கள் பாவிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிற நரகத்தின் வாசல் மூடப்படும் மாதம், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் மாதம், சைத்தான்கள் விலங்கிடப்படும் மாதம் இந்த ரமலான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக இந்த ரமலானிலே நோன்பு வைத்து வணக்கங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ரமலானை அடைந்து நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் பகலிலே நோன்பு வைத்து இரவிலே நின்று வணங்கியவர்களின் முன் சென்ற பாவங்கள் ரமலானுக்கு, அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுக்காக பகலிலே நோன்பு வைத்து இரவுல நின்று வணங்குகிறார்களே, அவர்கள் ரமலானுக்கு முன்பு செய்த பாவங்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் எல்லாம் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அற்புதமான நபி அவர்கள் நோன்பு சம்பந்தமாக நமக்கு சொன்ன எல்லா ஹதீஸ்களும் அற்புதமான ஹதீஸ்கள். அதிலே ஒரு அற்புதமான ஹதீஸ்கள் வருகிறது. ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று, அவன் நோன்பு துறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. மற்றொன்று, மறுமையில் அல்லாஹுவை அவன் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அப்போ அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் உலகத்தில் சொர்க்கவாசிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பு சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை உடையவர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும். பார்க்கும்போது அவர்கள் அடைகிற சந்தோஷம், அதற்கு முன்பு அவர்கள் அடைகிற சந்தோஷம், நோன்பு வைத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வைத்த அந்த நோன்பை துறக்கும் போது அவர்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை தருகிறான். 2 விதமான மகிழ்ச்சியை தருகிறான். ஒன்று நோன்பு துறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, மற்றொன்று அல்லாஹ்வை மறுமையில பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், சொர்க்கத்தில ரையான் என்று சொல்லப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. சொர்க்கத்தில் ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. அந்த ரையான் என்ற வாசலில நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்த அந்த நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். அவர்கள் எழுவார்கள், உடனே அதில் நுழைவார்கள். நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் ரையான் என்ற அந்த சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அவர்கள் நுழைந்தவுடன் அந்த ரையான் என்ற சொர்க்கத்தினுடைய வாசல் கதவுகள் மூடப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானை இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா புனிதமாகவும் சிறப்பாகவும் ஆக்கி வைத்திருப்பதற்கு காரணம், குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம், 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு என்று அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டக்கூடிய லைலத்துல் கத்ருடைய சிறப்பை வலியுறுத்துகிற மாதம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவின் சிறப்பை பற்றி சூரா துஹான் என்ற சூறாவின் 44வது சூறாவில் 3வது 4வது வசனத்தில் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா கதுர்ல, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதுர் வமா அத்ராக்கமா லைலத்துல் கதுர் லைலத்துல் கதுரி ஹைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். மகத்துவமிக்க இரவில், நிச்சயமாக மகத்துவமிக்க இரவில் இதனை நாம் இறக்கினோம், குர்ஆனை இறக்கினோம். மகத்துவமிக்க இரவு என்றால் உமக்கு எப்படி தெரியும்? அது 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு. அந்த இரவில மலக்குகள் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள். ரூஹு என்று சொல்லப்படுகிற மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் இறங்குகிறார். இசாவில் இருந்து, இரவிலிருந்து ஃபஜ்ர் வரை நீடிக்கும் இரவு என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 1000 மாதங்களை விட மேலான இரவு என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த ரமலானில் தான் இருக்கிறது. கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாள் 21, 23, 25, 27, 29 என்ற 5 ஒற்றைப்படையான நாட்களில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கவனத்திலே கொண்டு ரமலானுடைய நோன்பை அடையக்கூடிய நாம் அதை வீணாக்கி விடாமல் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்து இரவு வணக்கத்தை நிறைவேற்றி, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நிறைவேற்றி, தர்மங்கள் செய்து அதிகமாக அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து, அல்லாஹ்வின் வேதம் அருளப்பட்ட அற்புத மாதமான இந்த மாதத்திலே அல்லாஹ்வின் வேதமான அல் குர்ஆனை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்தில் அவன் அருளையும் மன்னிப்பையும் பெற வேண்டும். நபி அவர்கள் தடுத்த காரியத்திலே ஈடுபட்டு விடக்கூடாது. ஒரு நோன்பாளியிடம் ஒருவன் சண்டைக்கு வந்தால் கூட நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் கண்ணியமாக ஒதுங்கிவிட வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். நோன்பை வைத்து கொண்டு தீய பேச்சுகள் பேசுவதை விட்டும், தீய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விட்டும் யார் விலகிக் கொள்ளவில்லையோ அவர்கள் பசித்திருந்தும் தாகத்தோடு இருந்தும் அல்லாஹ்வுக்கு
எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதை கவனத்திலே கொண்டு வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்காக நல்லறங்களை அதிகமாக மேற்கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.